மாமா ஃபேக்டரியில் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அப்பா, என்னப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா. என்னப்பா அது, என்கிட்டயே மறைக்கிறீங்களா? உங்க முகத்தை பார்த்தா வாடி போயிருக்கு. ஏதோ ஒரு கவலை உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. மாமாவை பத்தி ஏதாவது கவலையா? ஆமாம். ஏன்பா என்கிட்ட சொல்லக்கூடாதா? போஸ் சோடா ஃபேக்டரி அடமானம் வச்சு கடன் வாங்கியிருக்கான். அப்படியா? ஆமாம்மா. அந்த பணத்தை வச்சுதான் நிச்சயதார்த்தத்துக்காக இப்படி ஆடம்பரமா செலவு பண்ணியிருக்கான். அன்னைக்கு வந்தவன் சேலக்கடை பரப்பனப்போ நினைச்சேன், இவனுக்கு எங்க இருந்தா இவ்வளவு பணம் வந்துச்சு. இவன் எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. யாரு கேட்டா இவனை? நான் யாருக்காக வேஷம் போடணும்? நான் சம்பந்தியமாக அன்னைக்கே பழிச்சுட்டு சொல்லியாச்சு. என்னால இவ்வளவுதாமா முடியும். இதுக்கு மேல எதிர்பார்த்தீங்கன்னா என் சக்திக்கு மீறினது. வேற ஒண்ணு எதிர்பார்க்காதீங்க. இவன் நம்ம குடும்பத்துல இருந்துகிட்டு நமக்கே தெரியாம எதுக்காக இதெல்லாம்? பணம் சும்மாவா? கண்ணை வாங்கியிருக்கானே, கண்ணை திருப்பி கட்டணும், வட்டி வேற கட்டணும். என்ன பண்ண போறாங்க? எனக்கு ஒன்றும் புரியலம்மா, கவலையா இருக்கு. அப்பா, கல்யாண சந்தோஷம், அக்கா மேல இருக்கிற பிரியம், அத இப்படிலாம் காட்டுறாரு. பிரியத்தை காட்ட இது வழி இல்லம்மா. பிரியத்தை காட்டோம்னா உண்மையா உழைச்சு சேமிச்சு அவங்களை சந்தோஷப்படுத்தும். இவனுக்கே இது சேமிப்பு. இவனுக்கு இருக்கிறதெல்லாம் வெட்டி வீராப்பும் பத்தாவும் தான். நாள் பூரா வெட்டி பசங்களோட அரட்டை அடிச்சுட்டு வீணாக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் 4-5 பெரிய மனுஷங்களை பார்த்து 4-5 ஆர்டர் பிடிச்சான்னா கௌரவமா இருக்கலாம். இவன் எங்க வருமானம் வரத்துக்கு ஒரே ஒரு ஃபேக்டரி தான் இருக்கு, அதே அடமானம் வச்சுக்கிட்டான். நாளைக்கு என்ன பண்ண போறான் நினைச்ச பயமா இருக்குமா? அப்பா, நீங்க கவலையே படாதீங்க. மாமா அக்காவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தானாவே எல்லாம் சரியாயிடும். சரோ, நான் கவலைப்படுறதே தனத்தை பத்தி தாம்மா. நாளைக்கு அவ கண்கலங்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் இவனோட நடத்தையை பத்தி இவ்வளவு பயப்படுறேன். நான் பேசுறது உனக்கு சுயநலமா கூட தோணலாம். என்ன பண்றது? ஒரு தகப்பங்கிற முறையில என் பெண்ணோட எதிர்காலத்தை பத்தி நான் கவலைப்பட்டே ஆகணுமா? ஏதோ இத்தனை வருஷமா என்னோட சொல்ப வருமானத்துல உங்களெல்லாம் எவ்வளவு தூரம் சந்தோஷமா வச்சிருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் வச்சுட்டு இருக்கேன். எனக்கு தெரியும், நீங்களும் உங்க தேவைகள்லாம் சுருக்கிக்கிட்டு எவ்வளவு தூரம் அனுசரிச்சு போகணுமோ அவ்வளவு தூரம் அனுசரிச்சு போறீங்க. ஆனா என்னோட ஆசையெல்லாம் நீங்க போற இடத்துலயாவது காசை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கணும். ஏமா, எனக்கு இந்த கவலை கூட இருக்க கூட. அப்பா, நம்ம வீட்ல பண கஷ்டம் இருக்கலாம்ப்பா, ஆனா பிரியத்துக்கும் சந்தோஷத்துக்கும் எந்த குறைச்சலும் இல்ல. நம்ம வீட்ல நாங்க எல்லாரும் சந்தோஷமா தான்ப்பா இருக்கோம். அப்பா, உங்க நல்ல மனசுக்கு நாங்க புகுந்த வீட்லயும் சந்தோஷமா தான்ப்பா இருப்போம். நீங்க ஏன்பா எதையோ நினைச்சு தேவையில்லாம மனசை அலட்டிக்கிறீங்க? உங்க உடம்பு என்னத்துக்கு ஆகும்? ஒண்ணு இல்லம்மா, ஏதோ சொல்லணும் போல இருந்துச்சு சொன்னேன், அவ்வளவுதான். நீ எதுவும் கவலைப்பட. எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ போய் தூங்கு போ.